ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல வீட்டிலேயே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக. இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கிண்ணத்தில் 1.25 டீஸ்பூன் உப்பு, கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி கலந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தண்ணியில் கடைகளில் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கலப்பாங்க. நல்ல எல்லோ கலரில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கலக்கலை, வேணும்னா நீங்கள் கலந்துக்கலாம். இந்த மாதிரி 2 நேந்திரங்காய் எடுத்துருக்குறேன். நல்ல காயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிப்ஸ் நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். பழமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு மொறுமொறுன்னு சுத்தமாக வராது. இப்போ இதை நம்ம தோலை உரிச்சுக்கலாம். இதே மாதிரியே நேந்திரங்காய் வச்சு நான் சர்க்கரை வரட்டியோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு காயாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக ஸ்லைஸாக கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சிப்ஸ் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள் கிரேட்டர் வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது இன்னும் கூட நல்ல மெல்லிஸாக கிடைக்கும். சட்டுன்னு செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சிப்ஸ் ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் உப்பு கலந்து வச்சோம் இல்லையா, தண்ணி, அதை ஒரு 3 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல ஈவனாக, அதாவது ஒரே மாதிரி உப்பு பிடிச்சி நம்மளுக்கு சிப்ஸ் சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி டைரெக்டாக உங்களுக்கு தண்ணி எண்ணெயில் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்லைஸ் பண்ண கையோட ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் தண்ணியில் உப்பு போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கூட வடிகட்டிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிப்ஸ் நல்ல மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் சைலண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சிப்ஸ் நல்ல மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.